ஓகே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்ட 7வது கேள்வி என்ன? வாசிப்போம். யோவான் 21வது அதிகாரம் 16வது வசனம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இது பதில். கேள்வி என்ன? நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க. நீங்க கர்த்தர்ட்ட அன்பா இருக்கிறீங்களா? அவங்க கேட்டாங்க, பதில் சொல்லுங்க. அவங்க இப்போ கேள்வி கேட்டாங்கல்ல உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் தான் அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். கர்த்தர் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். இந்த கேள்வியை கர்த்தர் யாரிடத்தில் கேட்டார் என்றால், எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த கேள்வியை கர்த்தர் யார்கிட்ட கேட்கிறார் தெரியுமா? பேதுருவிடத்திலே கேட்கிறார். மற்ற அந்த 10 சீசரிடத்துல கேட்கல. இந்த பேதுருவிடத்திலே தான் இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். ஏன் பேதுருவிடத்திலே குறிப்பாக இந்த கேள்வியை கேட்டார் என்று சொன்னால், பேதுருதான் இயேசுவை மறுதலித்தவன். இயேசுவை மறுதலித்தவன். வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், இயேசுவை கெட்ட வார்த்தை சொல்லி சபிச்சானா. கெட்ட வார்த்தை சொல்லி வஞ்சு சபிச்சானா இயேசுவை. எத்தனை முறை அவன் மறுதலித்தான் இயேசுவை? 3 முறை மறுதலித்தான். எனவேதான் 3 முறை ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? முதல் முறை கேட்கிறாரு, பதில் சொல்றான். 2வது முறை கேட்கிறாரு, பதில் சொல்றான். 3வது முறை கேட்கிறாரு, சொல்றான், ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீர்? அறிவீர் ஆண்டவரே. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கேட்ட இந்த கேள்விக்கு பேதுரு அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீர்? அறிவீர். கவனிங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பதிலளித்த இந்த பேதுருவுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு சொன்னாரு, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்து சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எதை மேய்ப்பாயாக? எனவே இங்கே நாம் காண்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவை நேசிக்கிறவர்களாலே ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது என்ன பொறுப்பு தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு. ஆட்டுக்குட்டிகளை, அதாவது சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு, பெரியவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு என்ன செய்கிறது? நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பை எடுத்து ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை நேசிக்கிறவர்களாலே சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க முடியவே முடியாது. ஆத்தும ஆதாயம் செய்யாமல் இருக்க முடியவே முடியாது. ஜனங்களை சபைக்கு அழைத்து வராமல் இருக்க முடியவே முடியாது. சபைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு, ஒரு ஆத்துமாக்கள் கூட நான் சபைக்கு கூட்டி வரலைன்னா இது வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம், துக்கப்பட வேண்டிய. நான் யாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கல, எந்த ஒரு ஆத்துமாவையும் ஆதாயப்படுத்தல. நான் யாருக்கும் அறிவிக்க மாட்டேன். நான் சபைக்கு வருவேன், நான் உட்காருவேன், என்னால் முடிஞ்ச காணிக்க போடுவேன், போய்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு தெரியாது. அப்போ நீ யாரை நேசிக்கல? நேசிக்கலன்னு அர்த்தம். நேசிக்கலன்னு அர்த்தம். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், மாற்று காரியமே கிடையாது. எவ்வளவு வருஷமா சபைக்கு வந்து ஏன் மூலம் ஒரு குடும்பம் கூட வாழலைனா, ஒரு குடும்பம் கூட ரட்சிக்கப்படலைனா, ஒரு ஆத்துமாவை கூட நான் ஆதாயப்படுத்தலைனா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை நேசிக்கிறியா? அந்த நேசத்தை போய் வெளிப்படுத்து. இயேசு ஜீவிக்கிறார்.
உயிரோடு இருக்கிறார், உன்னை சுகமாக்குகிறார், உன்னை வாழ வைக்கிறார், உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் என்று போய் அறிவி. போ, சிறு பிள்ளைகளுக்கு அறிவி, பெரியவர்களுக்கு அறிவி, உன் அன்பை வெளிப்படுத்திடுறாரு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? நீங்க நேசிச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? செக் பண்ணி பாருங்க உங்களை நீங்களே. பதில் வர மாட்டேங்குது இல்லையா? கவனியுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக, சிறுவர்களுக்கு போய் ஊழியம் செய்வதற்காக, பெரியவர்களுக்கு போய் ஊழியம் செய்வதற்காக, ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறவர்களுக்கு போய் ஜெபிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். போய் சுவிசேஷ அறிவியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், ஜெபித்து அவர்களை சுகமாக்குங்கள். இயேசு நாமத்தினாலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆகவே இயேசுவை நேசிக்கிறவர்களாலே ஊழியம் செய்யாமல் இருக்க முடியவே முடியாது. எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீங்க? நேசத்தை செயலிலே வெளிப்படுத்துங்கள். சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவியுங்கள். மக்கள் வாழ வேண்டும். மக்கள் என்ன செய்ய வேண்டும்?